அட்லாஸ்ட் ஒரு கிராண்ட் ஃபினாலே மேட்ச் பாலநகர் விசஸ் ராஜகோபாலபுரம். டாஸை வின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பாலநகர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க, 5 bowler யூஸ் பண்ணணும். முதல் 2 ஓவர் பவர் பிளே அதை யூட்டிலைஸ் பண்ண கண்ணன் அண்டு மணி வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தரமான போட்டியாக தான் இருக்கும் இந்த மேட்ச். ஃபைனலில் லாஸ்ட் வரையும் பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா ஹை பண்ண தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க. ஃபைனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷேக்கில் கண்ணன் ஃபர்ஸ்டோட பாலா ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் டைம் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், அவர் நேராக தான் போயிருக்கு. சிங்கிள் மட்டும் தான். ஸோ சிங்கிளோட இந்த ஃபைனல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ராஜகோபாலபுரம். ஷேக்கில் மணி செகண்ட் பால் ஷார்ட் பால் பிகைன் த ஸ்டம்பில் ரொம்ப சேஃபாக எடுத்து இருங்க இந்த கேட்சை. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் விண்டு ஃபேவராக இருக்குது. உடச்சி போட்ட பந்தை கனெக்ட் பண்ணாமல் பெவிலியன் திரும்பியிருக்காங்க. ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த கேட்சை. ஏன்னா மெயினான பேட்ஸ்மேன் எல்லா மேட்ச்லையுமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஷேக்கில் சிவா தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் டைமிங் கிடையாது. நல்ல ஸ்டாப்புங்க இங்கே பாலா. டேரக்ட் அடிச்சாவே விக்கெட்டாக இருக்கும். ஸ்லோவாக அடித்து பார்த்தாரு, ஆனால் விக்கெட் படலை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டைம் பண்ண பார்த்துருக்காங்க. பாயிண்டில் சூப்பராக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. பால் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. சின்ன ஃபம்பிள் மகேஷ். இது வரைக்கும் 2. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் டைம் பண்ணாவே போதும், அதை தெளிவாக பண்ணியிருக்காரு. சூப்பராக கேப்பை ஃபைன் பண்ணாங்க. ஸ்கொயர் லெக்கில் முடிஞ்சல எஃபர்ட் போட்டாங்க. பாலா போயாச்சுங்க ஒரு பவுண்டரி. பவுண்டரியோட முடிச்சிருக்காரு இந்த பவர் பிளே ஒரு கண்ணன். தேவையான பவுண்டரின்னு சொல்லலாம் ராஜகோபாலபுரத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 8 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணி ராஜகோபாலபுரம். செகண்ட் பவர் பிளே ஓவர் சுந்தர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. டைமிங் கிடையாது. தரையோட தரையாக ஃபைன் லெக்கில் நல்ல ஸ்டாப்புங்க இங்கே அஜித். சிங்கிள். நல்ல த்ரோ. செகண்ட் பால் லைனை கவர் பண்ணி ஃபைன் லெக்கில் தூக்கி விட்டுருக்காங்க. முடிஞ்சளவு எஃபர்ட் போட்டுருக்காரு ராகவா. நல்ல ஸ்டாப்புங்க இங்கே. கண்டிப்பாக 2 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. கம்ஃபர்டபுள் 2. தேர்ட் ஒன் பியூட்டி ஆஃப் டெலிவரி. பிச்சிலேருந்து ஒரு பவுன்ஸு, நல்ல வேகமும் கிடச்சிருக்கு அந்த பாலில். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் சூப்பராக டைம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டட் ஒன் அண்ட் குயிக்கர் ஒன்னா போயிடுச்சுங்க. ஒரு 6 முக்கியமான 6 லோ ஃபுல் டாஸாக போய் சூப்பராக ஆடினாங்க. செம்ம ஷாட்டுங்க இங்கே, பார்க்கறதே அழகாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் இந்த முறை சூப்பரான டெலிவரி, விக்கெட்டுக்கான அப்பீல். டாட் பால் டு எண்ட் இஸ் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 18 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணி நல்லா அடித்தளம் போட்டிருக்காங்க இந்த ஃபைனல் மேட்சுக்கு. நீ பாலர் மகேஷ் தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் சூப்பரான லேட் கட், நல்லா எலகண்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பேக் அவுட் பாயிண்டில் சிம்பு விரட்டிக்கிட்டு இருக்காரு. பேக்கப் அந்த ஜட்டு ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காருங்க இங்கே. ஈஸி டபுள். ஃபோர்த் ஒன் அவுட் சைட் ஆப்ஷனில் போடப்பட்ட பந்து சூப்பரான ட்ரிவன் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஆடி இருக்காரு. அருமையான ஒரு அடி. ரொம்ப ஸ்லோவாக இருந்தாருங்க பாலா, அதனால ஈஸி டபுள். அருமையான ஒரு பிடி. ஃபிஃப்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் சூப்பராக டைம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். சின்ன மிஸ் ஃபீல்ட் அதை யூஸ் பண்ணி ரன் ஓடலை, சிங்கிள் மட்டும் தான். லாஸ்ட் ஒன் குட் யாக்கர் சூப்பராக நெயில் பண்ணியிருக்காரு மகேஷ். இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காருங்க வித்தவுட் எனி பவுண்டரிஸில் நல்லா முடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவரை. மேட்சுக்கான 4th ஓவர் ஃப்ரம் விக்கி. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் சூப்பராக போட்டிருக்காங்க. 2 ரன்ஸ் பண்ணியிருக்காருங்க கண்ணனங்க. ஈஸி டபுள். செகண்ட் பால் ஷார்ட் பால் சூப்பரான டைமிங், எங்கேயோ போயிட்டு இருங்க அங்கிட்டு இழுப்பூர் சைடு தாண்டி அடிச்சு விட்டாரு. ஒரு 6 மச்சிரேட்டர் 6 பதிவு பண்ணியிருக்காங்க சிவா. விக்கெட்டு கண்ணன். நெக்ஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணி சூப்பராக ஆடி இருக்காங்க. ஹைட்டில் போயிட்டு இருக்கு, அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல எஃபர்ட் ஆனால் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. எஸ் பவுண்ட்ரி தான் கண்ணன் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட்டில் மறிக்க வச்சாங்க, அந்தளவுக்கு டைமிங் கிடையாது. கேப்பில் பிளேஸ் ஆகிருக்கு. 2 ரன்ஸ் பண்ணியிருக்காருங்க சிவா. கீப்பர் ரெண்டுக்கு த்ரோ அடிக்கிறாரு. நல்ல த்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்க முடியல. கம்ஃபர்டபுள் 2. ஸோ 4 ஓவருக்கு 40 ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் லாஸ் பண்ணி ராஜகோபாலபுரம். நல்ல மூவ் ஆன் கிடச்சிருக்கு போன ஓவர்லேருந்து. ஸோ பவுலிங்கில் சுந்தர். மேட்சுக்கான 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லேட் கட் சூப்பரான கட் ஷாட்டுங்க இங்கே. ஃபீல்டுக்கு நேராக போயிட்டுருக்கு, பாலை முன்னாடி வந்து எடுக்கலங்க இங்கே பாலா. அதை யூஸ் பண்ணி மறுபடியும் 2. அருமையான ஒரு த்ரோ. செகண்ட் பால் குட் யாக்கர், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் குட் ஃபீல்டிங், ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் லைனை கவர் பண்ணாங்க. சூப்பரான ஸ்டாப்புங்க இங்கே சத்யா. டேரக்ட் இருந்தால் கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். க்ரூஷியலான சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவர் பிக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த திசையில் வர 2வது 6 ஃபீல்டு வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காருங்க ஒரு 6. கண்டிப்பாக லெக் சைடு போட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு சிவாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பால் குட் யாக்கர் ஒன்ஸ் அகைன் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனல் லெக்கில் சூப்பரான ஸ்டாப்புங்க சிம்பு.
சிங்கிள் மட்டும் தான். ஸோ 5 ஓவருக்கு 51 ஆடி இருக்காங்க. மேட்சுக்கான 6வது ஓவர் ஃப்ரம் ஜட்டு அஜித். ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் இன் ஃப்ரண்ட்டில் போயிருக்கு. லீடிங் ஜாயி கேப்பில் போனதுனால 2 ரன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நோ சொல்லியிருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. தப்பான த்ரோ, அதை யூஸ் பண்ணி பேக் வந்துட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான். செகண்ட் பால் பியூட்டி ஆஃப் டெலிவரிங்க. இங்கே நல்ல பிச்சை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓவர் த விக்கெட்லேருந்து டாட்டு. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டிருக்காங்க. கீப்பர் மிஸ் பண்ணனால ரன்னை ஓடி இருக்காருங்க இங்கே சிவா. நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. அடுத்த பந்து ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிட்டாருங்க. இங்கே கிளிக் பண்ணியிருந்தாருன்னா பவுண்டரி ஆயிருக்கும். காலில் பட்டனால ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால், நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். ஆனால் விண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறனால 1 பவுன்ஸில் உள்ளே தான் இருக்குது. நல்ல ஸ்டாப்புங்க இங்கே. பாலா சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு டபுள் 2 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு டீமுக்கு. 2 ஓட்டங்கள் மட்டும். லாஸ்ட் ஒன் குட் ஷாட். இந்த முறை சூப்பரான ஷாட்டுங்க. இங்கே இன்ஃபீல்டை எக்ஸலண்ட்டாக பிக் பண்ணார். ஸோ இன்ஃபீல்டை சூப்பராக கிளியர் பண்ணி ஒரு பவுண்டரி, தேவையான பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை கண்ணன். ஸோ 6 ஓவருக்கு 61 ஆடி இருக்காங்க. நல்ல ரன் ரேட்டில் இது வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருக்காங்க ராஜகோபாலபுரம். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பாலா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் சூப்பரான ஒரு லென்த் லைனு. ஸ்லோயராக தான் போடுறாங்க இடத்துல. தேர்ட் ஒன் வெல் பிளே ஒன்ஸ் அகைன். நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட் கேப்பில் போயிட்டு இருக்கு. 1 பவுன்ஸில் எடுக்கிறதுக்குள்ள 2 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் லாங் எண்டுக்கு த்ரோ, நல்ல த்ரோ கொடுத்துருக்காருங்க இங்கே. பிராவோ சங்கர். ஒரு ரன் ஒரு விக்கெட். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்னிங்ஸை முடிவு கொடுத்துருக்காங்க. சிவாட்ட இருந்து ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். ஸோ நியூ பேட்ஸ்மேனாக சிவபிரபு வந்திருக்காங்க. இந்த செமிஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இவர் தான். இந்த மேட்ச்சில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். 3 பால் இருக்கு. பாலா டு சிவா. நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். நோ பால் கால் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் 3 ஸ்னோ பாலில் ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் குட் ஸ்லோயர். ஸ்டெப் அவுட் பண்ணி டார்கெட் பண்ணியிருக்காங்க. கையிலே போய் உட்காந்துருக்குங்க இங்கே. ஜட்டு அஜித் கேட்ச விட மாட்டாங்க. வேல்யூபிள் பிரேக் த்ரூ லாஸ்ட் ஓவரில் பால் ஆட்டுறது. ஷேக்ல பாண்டியன். லாஸ்ட் ஒன் குட் ஸ்லோயர். நேருக்கு நேராக சூப்பராக பிடிச்சிருக்காங்க. ஹைட்டில் போயிட்டு இருக்கு. நல்ல கேட்சுங்க மறுபடியும் இங்கே ஜட்டு அஜித். ஸோ பேக் டு பேக் விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஹிட் பால் போட்டாலுமே சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பாலநகர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பேக் டு பேக் விக்கெட். நல்ல ஸ்ட்ரைக் தான் கிளியர் பண்ண முடியல சைட்டில். 7 ஓவருக்கு 67 ஆடி இருக்காங்க ராஜகோபாலபுரம். 68 டார்கெட் ஃபார் பாலநகர். ஸ்ட்ரைக்கில் பாலா. மேட்ச்க்கான முதல் ஓவர். ராஜா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் லேட் கட் போனாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். குயிக்காக இருந்தார், இருந்தாலும் குயிக்காக வந்துட்டாங்க இங்கே மகேஷ். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சத்யா. செகண்ட் பால் குடியாக்கர். நல்ல பிளேஸ்மெண்ட் கேப்பில் ஆடி இருக்காரு. வந்துட்டாருங்க சரத் ஃபீல்டிங்கில். சூப்பரான ஸ்டாப். ஒரு சிங்கிள் மறுபடியும். தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. அவுட் சைட் ஏஜ். நல்ல எஃபர்ட்டுங்க இங்கே சிவாட்ட இருந்து. ப்ரில்லியண்ட்டாக எஃபர்ட் போட்டு அந்த ரன் அவுட்டுக்கு முயற்சி பண்ணாங்க. அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்டாக இருக்கும். அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. லேட் கட் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. கேப்பில் வேகமாக போயிட்டுருக்கு. பாண்டியன் விரட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் போயிடுச்சுங்க ஒரு பவுண்டரி. வேல்யூபிள் பவுண்டரி. சூப்பரான ஒரு 10 டச்சில் கேப்பை 5 செட் பண்ணாங்க. மச்சிடர் பவுண்டரி இந்த பவர் பிளே ஓவரில் பாலாட்ட இருந்து. ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. நல்ல ஒரு ஹால் லென்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் பவுலிங் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில். லாஸ்ட் ஒன் ஸ்விட்ச் எடுத்துருந்தாங்க. வெல் லெஃப்ட். வெல் டெலிவரி. அதுக்கு தான் வெல் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கியமான டாட் பாலோட முடிச்சிருக்காரு ராஜா. ஃபர்ஸ்ட் ஓவரில் 6 ரன் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஓவர். செகண்ட் பவர் பிளே ஓவர். சிவா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே உடச்சு போட்ட பார்த்து சூப்பரான ஷாட். மேலே ஃபீல்டர் வைக்கல, வச்சிருந்தாலும் போயிருக்க ஒரு பவுண்டரி. 1 பவுன்ஸில் பவுண்டரி ரோப்பை கிளியர் பண்ணியிருக்காங்க சத்யா. இந்த ஓவரை பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாலநகர். செகண்ட் பால் ஸ்லாட் டெலிவரி. பவர் கொடுக்க பார்த்துருக்காங்க. டைமிங் கிடையாது. தேர்ட் ஒன் குட் ஷாட். நேருக்கு நேராக செம்ம ஷாட்டுங்க. இங்கே எங்கேயோ கொண்டு போயிருச்சு. இட்ஸ் அ மேக்ஸிமம். வெளியில தான் கேட்ச் பிடிக்க முடிஞ்சு. பொழந்துட்டாருங்க அந்த பந்தை. எக்ஸலன்ட் டைமிங், எக்ஸலன்ட் பவர். சிவா டு பாலா. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. லாஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் இருக்காங்க. மறுபடியும் ஒரு டாட்டுக்கான வாய்ப்பு. எஸ் ஓவர் த்ரோ அதை யூஸ் பண்ணி ரன்னாக மாற்றிட்டாருங்க இங்கே. நல்ல எஃபர்ட் தான். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸில் பாலநகர். ஸோ ரிமைனிங் 5 ஓவருக்கு 49 அடிக்கணும். மேட்சுக்கான தேர்ட் ஓவர் ஃப்ரம் மணி. ஃபர்ஸ்ட் பால் லேட் கட். பிகேன் த ஸ்டம்பில் வந்திருக்கு. ஃபீல்டிங் ஒரு சிங்கிள். செகண்ட் பால் ஸ்கூப்கான முயற்சி. விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளே. டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் போனாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க இங்கே. அதனால ஒரு சிங்கிள் கம்ஃபர்டபுளாக கிடச்சிருக்கு.
நெக்ஸ்ட் ஒன் ரூம் கிரியேட் பண்ணி சூப்பரான ஷாட். ஹைட்ல இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். போயிடுச்சுங்க ஒரு மேக்ஸிமம். சூப்பரா டைம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு டேல சத்யா. ஃபைனல் மேட்ச்ல தும்சம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பவுலிங் யூனிட்டை. லாஸ்ட் ஒன் குட் யாக்கர். நோ பால் கால் இருக்காங்க. நல்ல எஃபர்ட்டுங்க மணிட்ட இருந்து. கையில பட்டு போனனால ஒரு சிங்கிளா மாத்திருக்காங்க. அடுத்த பால்ல ஃப்ரீ ஹிட் வேற. மணி டு பாலா ஒரு ஃப்ரீ ஹிட். ரூம் கிரியேட் பண்ணி சூப்பரா ஆடி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ரொம்ப ஒய்டா வச்சிருந்தாங்க. அதன் காரணமாக அது ஒரு பவுண்டரி. எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திருக்காங்கன்னு சொல்லலாம் பாலநகரை பொறுத்த வரைக்கும். பேக் டு பேக் நல்ல ஓவர்ஸ். 3 ஓவருக்கு 35 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸ்ல பாலநகர். ரிமைனிங் 5 ஓவருக்கு ரிமைனிங் 4 ஓவருக்கு 34 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. காலில் பட்டிருக்கு. நல்ல எஃபர்ட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் மிஸ் ஃபீல்டுங்க இங்கே. அதை யூஸ் பண்ணி 2ஆக மாற்றிட்டாங்க. ஈஸி டபுள். செகண்ட் பால் குட் ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் இருந்தாலும் தடுத்துட்டாருங்க இங்கே. அப்புறம் பால் அவரை விட்டு வெளில போயிட்டே இருந்துச்சு. நல்ல த்ரோ. மறுபடியும் ஒரு டபுள் ஓவரில். தேர்ட் ஒன் லேட் கட் போனாங்க. இன்டு த பிச்சில் சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஷாட்டு. அடுத்த பந்து பியூட்டி ஆஃப் டெலிவரி. எக்ஸலண்டாக மறுபடியும் பிச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜா. இந்த முறை ஒரு ஹால் லென்த் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சிவா லீவிட் கேட்டிருக்காரு. சேஃபாக எடுத்துட்டாரு. நான் பார்த்தா விட்டுட்டாருங்க இங்கே பாலுக்கு போயிட்டு. ஸோ பால் வரைக்கும் போனாங்க ஆனால் கேட்ச் எடுக்கல. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் லைனை கவர் பண்ணி சென்சிபிளாக மூவ் பண்ணியிருக்காங்க. கேப்பில் போயிட்டு இருக்கு. ஸ்கொயர் லெக்ல மேலேருந்து வரணும் கண்ணன். நல்ல ஸ்டாப் இருந்தாலும் ஓடிடுவாங்க 2. கம்ஃபர்டபுள் டு ஓட இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு கேட்ச் ட்ராப் கண்டிப்பாக குரூசியலான கேட்சாக இருக்க போகுது இந்த மேட்சுக்கு. ஃபர்ஸ்ட் 4 ஓவரில் 42 ஆடி இருக்காங்க வித்தவுட் லாஸ்ல பாலநகர். ஸோ ரிமைனிங் 18 பாலுக்கு 26. மேட்சுக்கான 5வது ஓவர் அப்படின்னு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான ட்ரிவன். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். அதுக்கு நேராக போனனால ஒரு சிங்கிள். செகண்ட் பால் குட் ஸ்லோயர். அதை விட ஸ்லோவாக ஆடி இருக்காங்க. சாஃப்ட் ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜனில். இந்த முறை கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. கம்ஃபர்டபுள் டு சென்சிபிள் கேம் பாலாட்ட இருந்து. தேர்ட் ஒன் குட் ஸ்லோயர். வெயிட் பண்ணி பேக் ஃபுட்டில் எக்ஸலன்ஸ் ஆடுங்க இங்கே. இன்கிரெடிபிளாக கேப்பை ஃபைன் பண்ணாங்க இங்கே. இம்ப்ரெசிவ் ஷாட் ஒன்ஸ் அகைன். பாலுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்து 2 பேருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளே ஒன்ஸ் அகைன். தரையோட தரையை ஆடிட்டு ஸ்ட்ரைட்டாகவே 2 கால் பண்ணியிருக்காங்க. சின்ன ஃபம்பிள் ரொம்ப ஈஸியாக ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங் மகேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரன்னிங்கில் பாலாக்கு. லாஸ்ட் ஒன் ஷார்ட் பால் பவர்ஃபுல் ஸ்ட்ரைக். ஆனால் ஃபெயில்ஸுக்கு நேராகவே போயிடுச்சு. வாட்டர் ஸ்டாப்புங்க இங்கே. டிசீவ் ஆனிச்சு பால் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு. இந்த முறை சிங்கிள் மட்டும் தான். நல்ல த்ரோ கீப்பர்ண்டுக்கு. ஸோ 5 ஓவருக்கு 52 ஆடி இருக்காங்க பாலநகர் வித்தவுட் லாஸில். ரிமைனிங் 12 பாலுக்கு 16. மேட்சுக்கான க்ரூசியலான ஓவர். இந்த ஓவர் தான் மேட்சை திருப்பக்கூடிய ஓவராக இருக்கும். மணி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால். சாஃப்ட் ஹேண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன். பேக் ஃபுட்டில் ஆடி இருக்காங்க. கண்டிப்பாக 2 ஓடுவாங்க இந்த இடத்துல. சார்ஜ் பண்ணியிருக்காங்க கண்ணனை. தப்பான த்ரோ. சூப்பரான பேக்கப். கம்ஃபர்டபுள் டூ. உழைச்சிருக்காங்க இந்த ஃபைனல் மேட்ச்சில் பாலா. செகண்ட் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் சூப்பராக போட்டிருக்காருங்க இங்கே. வேல்யூபிள் டாட்டு. ஸோ 10 பாலுக்கு 13 மேட்ச் மாறி இருக்கு. ஸோ ரிமைனிங் 10 பாலுக்கு 13. தேர்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் போனாங்க. லீடிங் ஏஜ் ஆகி போயிட்டு இருக்கு. கேப்பில் பிளேஸ் ஆனதுனால 2 ரன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சொதப்பிட்டாருங்க இங்கே. கம்ஃபர்டபுள் டூவாக மாற்றிட்டாங்க சின்ன மிஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணி. 9 பாலுக்கு 11. 2 ரன் கூட இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் தப்பான டெலிவரி. நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஃபீல்டு. மறுபடியும் 2 ரன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோதி பேக்கப் எடுத்துட்டாரு. நல்ல த்ரோ வந்துட்டாருங்க இங்கே. ரீச் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் ஈஸி டபுள். மறுபடியும் சின்ன மிஸ் கம்யூனிகேஷன் இருந்தாலே ரன் அவுட் ஆயிடுவாங்க. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரன்னிங்கில் பாலா அண்டு மகேஷ் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு. 8 பாலுக்கு 9. ஃபிஃப்த் ஒன் வெல் பிளே. பாலுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. சின்ன ஃபம்பிள். மறுபடியும் 2 ஓவர் த்ரோ. அதை யூஸ் பண்ணி 3ஆக மாற்றிடுவாங்க. ஆஹா 1 ரன் கம்மி பண்ணிட்டாருங்க இங்கே இந்த பாலில். வாட் அண்ட் எஃபர்ட். ஸோ ப்ரில்லியண்ட்டாக மேட்ச் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க பாலநகர் பாலா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கில் சத்யா.
சைக்கிள் சத்யா 7 பாலுக்கு 6. தப்பான டெலிவரி அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக பவுண்டரியாக இருக்கும். டாட் பால் என் திஸ் ஓவர். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 62 ஆடி இருக்காங்க. இனிமேல் மேட்ச் அளவாக தான் இருக்குது ராஜகோபாலபுரத்துக்கு. 6 பாலுக்கு 6. பால் டு பால் மேட்ச் தான், இருந்தாலும் ப்ரெஷர் கிரியேட் பண்ணலாம். விக்கெட் தான் தேவைப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் அந்த பவுலர் அப்படின்னு. செந்தில் அண்ணே வந்திருக்காங்க லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஒரு தரமான ஃபைனலுங்க இங்கே. 6 பாலுக்கு 6 அடிக்கணும் இந்த மேட்ச் வின் பண்ண பாலநகர். ஸ்ட்ரைக்கில் பாலா. மேட்சுக்கு ரிசல்ட் ஓவர். செந்தில் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாலே ஒரு வைடு. 6 பாலுக்கு 5 அடிக்கணும். ஃபஸ்ட் பால் ரீபால். குட் ஷாட். ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. பேக்வர்ட் பாயிண்டில் தெரிச்சு போயிடுச்சுங்க பாலு. கண்டிப்பாக போயிடும் ஒரு பவுண்ட்ரி. ஸோ இந்த பவுண்டரியோட மேட்சை டை பண்ணிட்டாங்க பாலா. வாட் ஆ மேட்ச், வாட் ஆ கேம். ஸோ கண்டிப்பாக 5 பாலில் ஒரு ரன்னு ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் சொல்லலாம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ப்ரில்லியன்ட் நாக்குங்க இங்கே. எல்லா பாலுக்கும் ரியாக்ட் பண்ணாங்க, எல்லா ரன்னையும் எடுத்தாங்க, எல்லா ரன்னுக்கும் ஓடினாங்க. அதான் அந்த ஸ்டேஜில் இருக்காங்க பாலநகர். செகண்ட் பால் வெல் பிளே, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். டாட் பால். ரிமைனிங் 4 பாலுக்கு 1. தேர்ட் ஒன் வெல் பிளே. ரிஸ்டோர் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சிங்கிள் ஓடிட்டாங்க. ஸோ இந்த சிங்கிளோட வித்தவுட் லாஸில் ஃபைனலில் வின் பண்ணியிருக்காங்க. வாட் ஆ மேட்ச், வாட் ஆ கேம். என்ஜாய் பண்ணுறாங்க அந்த கேமை பாலநாதன் அண்ட் சந்தோஷ். ஸோ இந்த மேட்ச்சுக்கு முக்கியமான ரீசன் சத்யா அண்ட் பாலா மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் பாலநகரன் டீம். லாஸ்ட் பால் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்சை இழுத்துட்டு வந்தாங்க ராஜகோபாலபுரம். செகண்ட் பிளேஸை தக்க வச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே பாலநகரில். ராஜகோபாலபுரம் அவர்களுக்கு ஸ்டாச்சு மற்றும் பேட் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஜட்டுமணி ஃப்ரம் ராஜகோபாலபுரம். எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடினாங்க. இந்த ஃபைனல் மேட்ச்சில் ஆட முடியல. நல்ல இன்னிங்ஸ் எல்லாமே. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட் இதை கொடுப்பதற்கு அண்ணன் சிவன் அட்வொகேட் அவர்கள் பரிசளித்தார். டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் அவார்ட் கோஸ் டு லட்சு. சூப்பராக போட்டாங்க எல்லா மேட்சுமே. வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சிவா ஃப்ரம் ராஜகோபாலபுரம். சூப்பரான இன்னிங்ஸ் ஃபைனல்ஸில். அந்த ப்ரீவியஸ் மேட்ச் எல்லாமே சூப்பராக ஆடினாங்க. வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்ட்டில் 4th பிளேஸ் கோஸ் டு பெருங்கலூர். வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. டோர்னமெண்ட்டோட தேர்ட் பிரைஸ் அட்டப்பன் வயல். அந்த டீம் எல்லாருமே வந்துருக்காங்க. ஸோ 3rd பிளேஸ் கோஸ் டு அடப்பன் வயல். வாழ்த்துக்கள். ராஜகோபாலபுரம் டோர்னமெண்டோட ரன்னர் அப் கோஸ் டு ராஜகோபாலபுரம். வாழ்த்துக்கள். டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஒன்ஸ் அகெயின் நம்ம வீடியோ எடுத்து ஹோம் டீமு மறுபடியும் ப்ரைஸை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க பாலநகர். வாழ்த்துக்கள். எப்படி நடத்திருக்காங்க முதல் முறையாக டோர்னமெண்ட் பாலநகர்? நல்லா நடத்துகிறாங்க. இதில் என்ன சொல்கிறதுன்னா, முக்கியமாக அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு பிளேயருக்கு வந்து எனர்ஜினா தான் அவங்க வந்து விளாண்டு வின் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேட்ச். சாப்பாடு ஃபுட்டு வந்து 3 நாளுமே நல்லா பண்ணியிருந்துருக்காங்க. இதில் வந்து இந்த வெற்றி தொழிலை திருநாக்கி வந்து இந்த காற்று தான். நான் அதை டெஃபரன்ஸாக சொல்கிறேன். இந்த கிரவுண்டில் வந்து இந்த எண்டு வச்சதில் காலையில் ரைட்டுக்கு காத்தடிக்கும், ஈவினிங்கில் லெஃப்ட்டுக்கு காத்தடிச்சு. அதனாலே ஒன்று டீம் வந்து லாஸ் ஆனதுக்கு நான் காரணம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். மற்றபடி குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா விளாண்டாங்க, நல்லா நடத்துகிறாங்க. மறுபடியும் நல்லா நடத்துங்க, விட்டுறாமல் அதே மாதிரி நல்லா நடத்துங்க. ஸ்பான்சர்ஸ் எல்லாமே விக்கெண்ட் தலைமையில் தான் வந்ததுன்னு தெரியும். எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க, நீட்டாக பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஒரு டோர்னமெண்ட் மாதிரி அமைஞ்சிருச்சு. செட்டிங் மேட்ச் கூட இப்படி நடத்த மாட்டாங்க. டீசெண்டாக எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனை ஓவர் கூட வச்சு நடத்துனாங்க. முக்கியமாக அரியலூர் பாலனனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேட்ச் வந்து அவர் எடுத்து நடத்தியிருக்காரு. அமைதியான பிளேயர் அண்ணன்.
கபடி விளையாடுறது தான் அவரை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ கிரிக்கெட் விளையாடுறது தெரியும். ஆனால் இப்போ வந்து மேட்ச் நடத்துறதுலேருந்து பாலானே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுவாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேட்ச்சை நடத்துங்க, நடத்தாமல் விட்டுறாதீங்க கண்டினியூவாக. தேங்க்யூ ப்ரோ. சிவா ப்ரோ சூப்பராக சொன்னீங்க. இருந்துச்சு டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விக்கிரனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. யாரையும் சொல்லலைன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்குமே நன்றி. தண்ணி கொடுக்குறது, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறது, எல்லா டீமும் வந்து கலந்துக்கிட்ட எல்லா டீமுக்குமே நன்றி. ஜெயிச்சவங்களுக்கு நன்றி, கலந்து கூட்டங்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. மறுபடியும் தொடருவோம். தேங்க்யூ.